அடுத்தது நாச்சியார் திருமொழி. ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா கோபிகைகளுக்கு பிடிச்சதும் ஒரே விஷயந்தான், பிடிக்காததும் ஒரே விஷயந்தான். என்னன்னு கேட்டேன்னா, நம்ம கிருஷ்ணர் கையில் இருக்கிற புல்லாங்குழல் அது ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அந்த வேணுவை வச்சு வாசித்து தான் வா வான்னு கூப்பிடுவார் கோபிகைகளெல்லாம். ஏன் பிடிக்காது அப்படின்னா, எப்போ பாரு இந்த புல்லாங்குழல் மட்டும்தான் நம்ம கிருஷ்ணரோட அதராமிருத்தத்தை வருகின்றே இருக்கு. நம்ம அந்த இடத்துல இருக்க முடியலையே அப்படின்னு அந்த புல்லாங்குழலை பார்த்து அவளுக்கெல்லாம் கோபம் வந்துருமா. ஸோ அவளுக்கு பிடிச்சது பிடிக்காது ரெண்டுமே அந்த புல்லாங்குழல் தான். அந்த மாதிரி இங்கே நாச்சியார் அவளுக்கு அந்த சங்கை பார்த்து ஒரு கோபம் வருது. ஏன்னா பெருமாளோட அதராமிருதத்தை பருகிறது இந்த சங்கு தானே அப்படின்ட்டு நாச்சியார் இந்த நாச்சியார் திருமொழி 7வது திருமொழி கற்பூரம் நாருமோ அப்படிங்கிற அந்த பாசுரத்தில் நம்ம பெருமாள் கையில் இருக்கிற வலம்புரி சங்கு என்ன பாக்கியம் பண்ணித்து, எப்பேற்பட்ட மேன்மை அதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் இது. அந்த சங்குக்கும் நம்ம நாச்சியார் எப்படி சொல்கிறான்னா, அசுரர்களையெல்லாம் துன்பப்பட வச்ச சங்கே அப்படின்னு அந்த சங்குக்கும் ஒரு மங்களாசாசனம் பண்ணுறா நம்ம நாச்சியார். அந்த சங்கு கிட்ட போய் கேட்குறா, நீ சொல்லு சங்கே, நம்மளோட மாதவனோட திருவாய் இருக்கு இல்லையா, அது எப்படி கற்பூர வாசமா தாமரை மலரோட வாசமா என்னன்னு நீ சொல்லேன் அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான ஒரு பாசுரத்தை இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, திருப்பவள செவ்வாயாய் திருக்குமோ, கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, திருப்பவள செவ்வாயாய் திருக்குமோ, மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், மறுபொசித்த